பாஸ். சார் செட்டை யார் சார் தொடர்ந்து வந்து வைக்கிறீங்க? நான் அப்படி போயிட்டு இப்படி சுற்றி தானே வர முடியும். இது 2வது செட்டு தானே. அதுக்கு மூடி வைங்க அசிஸ்டன்ட் சொல்லி. இதெல்லாம் நான் போன உடனே க்ளீன் பண்ணுறாங்களே, மூடி வைங்க. என்ன சார் நீங்கள்? ஓகே, துணி பண்ணிருக்கோம். ஸ்மால் பாக்ஸ். டென்ஷன் ஆகுது சார். அந்த விஷயத்தை இப்போ நான் பேசி முடிச்சு ஆகணும் சார். இல்லைன்னா எனக்கு முடியாது சார். கதை கவனிக்க படிங்க. வரிசையாக 100 எண்களை கதையை கவனிங்க கண்டஸ்டன்ஸ். அந்த 3 பேரும் கதையை கவனிங்க. அந்த ஒரு ஆள் யார் சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க இன்னைக்கு போக போறீங்க. 4 பேர்ல ஒருத்தர் போக போறீங்க. அது எந்த கார்டு வகையில நீங்க போக போறீங்கன்னு நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. கதையை சீக்கிரமா முடிக்கிறேன். சிக்கலான இந்த கணக்கை போடும் போது பாத்திமாவுக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் இந்த கணக்கை தன்னுடைய மடிக்கணியின் செயற்கை நுண்ணறிவு அம்சத்தோடு கொடுத்து விளையாடுவது என்று முடிவு செய்தாள். அதாவது என்ன சொன்னா பாத்திமா வந்து சனி ஞாயிறுல வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், ரொம்ப சிக்கலா இருக்கு, நம்ம கூகுள் ஜெமினி கிட்ட வந்து இந்த கணக்கு கொடுத்துருந்தா அது ரொம்ப விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அற்புதம் என்னவென்றால் அதுக்காக அவள் பல தரவுகளை பள்ளியிலிருந்து வீட்டிலிருந்து சேகரித்திருந்தாள். அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து இந்த சனி ஞாயிறு லீவில் இருக்கிறதுனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூட வருகை மொத்த பதிவேடு தினந்தோறும் அரசாங்கத்திற்கு அனுப்பப்படும். அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்க வருகை இடம் வந்து மொத்த வருகை இடம் அரசாங்கத்துக்கு அனுப்பப்படும் சொல்றாங்க. அலுவலகத்தில் இருந்து அன்றைய வருகை பதிவேடு அட்டவணையை எப்படியோ கிளாக் சீனிவாசன் சாரிடம் கெஞ்சி கேட்டு குறித்து கொண்டு வருந்தாள். அதாவது இன்னியோட பதிவேடு வந்து எத்தனைன்னு சொல்லி சீனிவாசன் சார்ட்ட வந்து கிளர்க் வந்து சரி பண்ணி கொடுத்தார். ஆய்வகத்திற்கு சென்றபொழுது சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. பள்ளிக்கூடத்தில் மின்சார கட்டணம் மிக அதிகமாக வருகிறது. தலைமை ஆசிரியர் அப்போது ஒவ்வொரு வகுப்பிலும் வந்து தேவையில்லாமல் எரியும் விளக்குகளை அணைத்துக் கொண்டிருந்தார். என்ன பண்ணாங்களா? எல்லா தேவையில்லாத லைட்ஸ் எல்லாம் வருது, அதனால லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சொல்றாங்க. ஓகேவா? பள்ளிக்கூட அறிவியல் ஆய்வகம் அவர்களுடைய பள்ளி காம்பவுண்டுடன் ஒட்டி தள்ளி புதிதாக கட்டப்பட்டிருந்தது. அதாவது பள்ளிக்கூட வந்து அலுவலக ஆய்வகம் வந்து அந்த ஒட்டி தனியா கட்டிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மின்சார மீட்டர் அங்குதான் பொருத்தப்பட்டிருந்தது. 3 நாட்களுக்கு அதிலிருந்து தொடர்ச்சியாக பள்ளி மின்சாரத்தை பயன்படுத்தும் தரவுகளை தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் அவர் குறித்து கொண்டு வந்தார். அதாவது அந்த மின்சார அந்த போர்டு வந்து அதை போய் குறிச்சு கொண்டு இருந்தா தொடர்ந்து 3 நாளாக. ஆனால் மின்சாரத்தை தரவு ஏற்பட்ட பொழுது செயற்கை நுண்ணறிவு விஷயத்தில் பாத்திமா ஒரு வித்தியாசமான கேள்வியை பதிவு செய்திருந்தார். பள்ளிக்கூடத்தின் எந்த நேரத்தில் அதிக மின்சாரம் செலவாகிறது என்பது அந்த கேள்வி. அதாவது பள்ளிக்கூடத்துல எந்த நேரத்துல வந்து மின்சாரம் அதிகமா செயல்பட்டு இருக்குன்னா அந்த கேள்வியை வந்து பாத்திமா சொல்லிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. ஓகேவா? அவள் கொடுத்திருந்த தரவுகளில் அடிப்படையாக மடிக்கணினிகள் செயற்கை நுண்ணறிவு கொடுத்த பதில் அவளுக்கு ஆச்சரியம் ஊட்டியது. பள்ளிக்கூடத்தில் மின்சாரம் அதிகம் பயன்படுத்தும் நேரம் நள்ளிரவு 12:15 மணி முதல் 2:30 மணி வரை இருக்கிறது. நள்ளிரவு 12:15 2:30 மணி இருக்குவாங்க. மடிக்கணினி அறிவித்தது ஏதோ உளறுகிறது என்று ஆரம்பத்தில் பாத்திமா நினைத்தாள். இரவு நேரத்தில் பள்ளிக்கூடம் எப்படி நடக்கும்? தான் கொடுத்த தரவுகள் ஏதேனும் தரவு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தாள். பிறகு மீண்டும் ஒரு முறை மறுபடி மடிக்கணினி பள்ளியில் நள்ளிரவு 12:15 முதல் 2:30 மணி வரை மின்சாரம் அதிகம் செலவிடப்படுவதாக காட்டியது. அதாவது இந்த மடிக்கணினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல்ல வந்து அந்த மீட்டர் அந்த போர்டு அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கொடுத்துருக்கா பள்ளியில் என்ன நேரம் வந்து அதிகமாக கரண்ட் செலவாகுதுன்னு சொல்லியிருக்கா. அது கொடுத்த பதில வந்து ஆச்சரியமாயிட்டா. அது என்ன பண்ணுதுன்னா நள்ளிரவு 12:15 முதல் நள்ளிரவு 2:30 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அது திருப்பி போட்டு பார்க்கறதா ஏதோ வளருதுன்னு சொல்லி. ஆனா இதுதான் ஆன்சரா வருது. ஓகேவா?
இது எப்படி சாத்தியம்? திங்கட்கிழமை பள்ளிகளுக்கு சென்ற பொழுது நிர்மலா டீச்சர் வீட்டு பாடங்களை திருத்திக் கொண்டிருந்த பொழுது பாத்திமா அவரிடம் தனது AI கண்டுபிடிப்பை கூறினார். ஆசிரியர் ஒருமுறை தானும் முயற்சி செய்து பார்த்தார். பிறகு பாத்திமாவை அழைத்துக் கொண்டு அவர் தலைமை ஆசிரியரிடம் சென்றார். தலைமை ஆசிரியர் அறையில் இது குறித்து அறிவித்து அனைவரும் பரபரப்பு அடைந்தனர். அதாவது தலைமை ஆசிரியரை ஏற்றி பாத்திமாவுக்கு ஒரு ஷாக் பிலீவ் ஹக் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அந்த இந்த கதையில அதை மென்ஷன் பண்ணாங்க. அதை நான் படிக்கிறதுக்கு தேவைப்படுது. பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார் தலைமை ஆசிரியர். வழக்கம் போல பள்ளிக்கூடத்தை பூட்டிவிட்டு அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த திட்டத்தின் நள்ளிரவில் தலைமை ஆசிரியர் விளையாட்டு ஆசிரியரும் பதுங்கி இருந்தா ஏதாவது நடக்கிறதா என்று சொல்றாங்க. அதாவது நள்ளிரவில் ஏன் இந்த மாதிரி கரண்ட் செலவாகுது இந்த பொண்ணு தான் சொல்றாரு. சரி, நம்ம இன்னைக்கு நைட் அந்த திட்டத்தை பயன்படுத்தலாம் சொல்லி அப்படியே ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. யாரு? தலைமை ஆசிரியர், விளையாட்டு ஆசிரியர். ஆசிரியர் இல்லாது சில விளையாட்டு விளையாடுறதுக்கு இந்த கேம்குள்ள வந்திருக்காங்க. அந்த கேம் விளையாடுறாங்கன்னு கேட்டா அந்த கேம் விளையாடுறது. நள்ளிரவு சற்று நேரத்தில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து 3 பேர் உள்ளே நுழைந்தனர். பள்ளிக்கூடத்தின் மின்சார மீட்டர் அருகில் இருந்து ஒரு மின் கம்பியை பொருத்தி 2 தெருவுக்கு பின்னால் இருக்கும் சோடா ஃபேக்டரி கட்டிடத்திற்கு மோட்டாரை பயன்படுத்தி 12 தண்ணீர் டேங்குகளை நிரப்பினார்கள். திருட்டு நாய்ங்க 3 பேரு காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு அதாவது காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு மின்சாரத்தை அங்க பக்கத்துல இருக்கும் சோடா ஃபேக்டரிக்கு தண்ணியை நிரப்பிட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூட மின்சாரத்தை பயன்படுத்தி நூதன திருட்டு தலைமை ஆசிரியர் அழைப்பின் பெயரில் அடுத்த 10 நிமிடத்தில் காவல்துறை அங்க வந்திருந்தது. என்ன நேர்ந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. துளிர் புத்தகம் இது நிஜ கதை என்று துளிர் புத்தகம் நம்மளுக்கு பிரசித்தி பண்றாங்க. அதாவது காவல்துறை போன் பண்ணி அடிச்சாங்க தலைமை ஆசிரியர் வந்தோடனே. மறுநாள் காலை பள்ளி மாணவர் கூட்டத்தில் வீட்டு பாடத்தை பயன்படுத்தி பாத்திமா செய்த சாகசத்தை விளக்கிவிட்டு தலைமை ஆசிரியர் மனதார அவளை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இந்த திருட்டுத்தனத்தை பண்ண நாய்க்கு பாத்திமா தனது வீட்டு பாடத்தை கண்டுபிடிச்சு வீட்டு பாடம் மூலமா இது பண்ணி தலைமை ஆசிரியர் ஒப்படைச்சு இந்த மாதிரி பண்ணி பிரேயர்ல அவருக்கு ஒரு பாராட்டி பரிசளிப்பு விழா நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த கதை மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஹோம்ஒர்க் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப சில மனிதர்களை பத்தி நம்ம பேச வேண்டிய தருணம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு